கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளையும் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீதியை விதைக்கிறவன் நீதியின் மேல் தாகமாயிருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாம் நீதியை செய்வது உண்மை என்றால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு நீதியின் விதையை விதைக்கிறவர்களாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரை மறவாமல் நினைக்கும் பொழுது அவர் நம்மை மறவாமல் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் விதைக்கிற விதையானது இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது உண்மை என்றால் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மேல் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுடையவராய் இருக்கிறார். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நீரானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீரானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டே, எப்படி நான் நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பெளவேன நேரங்களே வேளன் தந்தீரையா. விளவீன நேரங்களே வேளன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி
ஊழியம் செய்வதற்கு போதுமான பலம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. ஊழியம் செய்வதற்கு போதுமான பலம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நாம் குதூகலமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் கல்வாரியிலே சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவன் அல்லவா? இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ கிருபையால் என்னை மீட்ட தேவன் அல்லவா? கரங்களை தட்டி உற்சாகமாய் குதூகலம் கொண்டாட்டுமே. ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருவாரத்தில் எல்லோரும் கரங்களை தட்டி ஆமென் ஆமென். இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். ஹல்லேலூயா. சாந்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ சாந்த புலவர்களாய் விதைக்கும் பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினார். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில்.
எல்லாமே இயேசுவின் சன்னிதானத்தில். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நீதியின் கனியாகிய சமாதானத்தில் நடக்கப்படுகிறாலே சமாதானம் விதைக்கப்படுகிறது. நாம் நடக்க வேண்டும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் சொல்கிறார். நாம் அதிலே நடக்கும் பொழுது நிச்சயம் ஆசீர்வாதம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கின்ற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அந்த சத்தத்தை கேட்கும்படியாய் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார், நீதியின் கனியாகிய சமாதானத்தில் நடக்கப்படுகிறாலே சமாதானம் விதைக்கப்படுகிறது. நாம் நடக்க வேண்டும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் சொல்கிறார். நாம் அதிலே நடக்கும் பொழுது நிச்சயம் ஆசீர்வாதம். இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசி கேட்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். விதைக்கப்பட்டதான காரியம் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏனென்றால் வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் ஆண்டவர் உங்களுடைய துயரத்தை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எந்த துயரத்திலே நீ அமர்ந்து கொண்டு சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்? உலகத்தை வாழ்கிற இருக்கிறவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அநேக காரியத்தில் துயரம். இல்லாதவனுக்கு பணம் இல்லை, இருக்கிறவனுக்கு பணம் இருக்கிறது, மனநிறைவு இல்லை. இப்படி நாம் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்களை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். உன்னுடைய துயரம் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் சொல்கிறார், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிங்காரத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய காரியங்கள் மாற்றப்பட போகிறது. உங்களுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ எந்த துக்கத்தோடு கூட துயரத்தோடு கூட, ஆண்டவரே இன்னுமா என் வியாபாரம் விரிவடையவில்லை, எவ்வளவாய் கடன் வாங்கி நான் பல காரியங்களை முயற்சித்தும் ஏன் எனக்கு காரியங்கள் முடியவில்லை, நடக்கவில்லை? ஆண்டவர் சிங்காரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் துயரத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலமும் உன்னுடைய துயரத்தை ஆண்டவர் மாற்ற ஆனந்த தைலமாய் நறுமணம் வீசும்படியாய். உன்னை கண்டு எத்தனை பேர் ஏளனமாய் பேசினார்களோ, கேவலமாய் உன் குடும்பத்தை பேசினார்களோ, உன்னை குறித்து பேசினார்களோ, அது ஆனந்த தைலமாய் மாற்றப்படுகிறதாம். ஏன்? நீ விதைக்கப்பட்ட விதையானது கண்ணீரோடு கூட விதைத்தாய் அல்லவா? தெய்வ சமூகத்திலே, ஆண்டுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும்
அனுதினமும் கண்ணீரோடு காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறாய். ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். உன்னுடைய எண்ணத்தை ஆண்டவர் மாற்றினவராயிருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். நீ ஒடுக்கத்தோடு கூட ஒடுங்கி போய்விட்டாய் அல்லவா, தளர்ந்து போய்விட்டதல்லவா. இனி என் வாழ்க்கையிலே வாழ்வுக்கு ஆதாரமான காரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ முயற்சிகள், பல வேலைகளை நான் செய்தேன், எனக்கு நிம்மதி இல்லை, சம்பளம் ஊதியம் உயர்வு இல்லை. ஆண்டவரே, அதிகாரிகள் எனக்கு அநேக விதமான பிரஷர்கள் கொடுக்கிறார்களே என்று ஒடுங்கி போனதான உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப் போகிறாராம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த காரியத்திற்காய் நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்திற்காய் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஒடுங்கி போய்விட்டாய், முடிந்து விட்டது நினைக்கிறதான காரியத்துல ஆண்டவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடைய கொடுக்க போகிறார். நீ மகிழ்ச்சியோடு கூட இருக்க போகிறாய். எந்த இன்டர்வியூ நீ அட்டென்ட் பண்ணாலும், எந்த காரியத்தை நினைத்தாலும் அது உனக்கு மகிழ்ச்சியினுடையாய், துதியினுடையாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நீ ஸ்தோத்திரித்தே கொண்டிருக்க போகிறாய் மகிழ்ச்சியோடு. துதி என்பது மகிழ்ச்சி அல்லவா? அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தளர்ந்து போனதான உன்னுடைய எண்ணங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். முடிந்து விட்டது என்று நினைத்ததான காரியத்தை ஆண்டவர் மறுமலர்ச்சியாய் உன்னை ஆனந்த தைலமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமா, ஆண்டவர் அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீங்கள் நீதின் விருட்சமாய், நீதின் கனியாகிய சமாதானத்திலே நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீதின் கனியாகிய சமாதானத்திலே நடக்கிறவர்களாய் ஆண்டவனை சமாதானப்படுத்துகிறார். நீ நடக்கும்போது, அந்த சமாதானத்தை விதைக்கப்படுகிறவர்களாய் இருக்கும்பொழுது உன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி, ஆனந்த தைலம். இனி உன் இல்லத்திலே ஒடுக்கமில்லை. நீ விசாலமாய் இருக்க போகிறாய். உன்னுடைய காரியங்கள் விசாலமாய் மாற்றப்பட போகிறது. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உன்னை ஆண்டவர் வர வர விருத்தி அடையும்படியாய் செய்ய போகிறார். ஏனென்றால் துதியின் உடையை ஆண்டவனுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்துக் கொண்டு இருப்பாய். அவருடைய துதி எப்பொழுதும் உன்னுடைய வாயில் இருக்கும். ஏனென்றால் இத்தனை நாட்கள், ஒருவேளை இத்தனை மாதங்கள் சமாதானம் இல்லாமல் இருந்ததான உனக்கு நீதின் கனியாகிய சமாதானத்திலே நடக்கிறவளாய் நீ இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியான காரியங்களை செய்ய போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், கட்டுவார்கள். எதையாம்? நீண்ட நாட்களாய் பாழாய் கிடந்ததான காரியங்களை ஆண்டவர் புதிதாய் எழுப்ப போகிறார். தலைமுறையாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என்னுடைய சொத்தினுடைய மதிப்பு இப்படியா இருக்கிறது, அதை பாழாய் கிடைத்தே காணப்படுகிறது, அதை பாழாக்கி விட்டார்களே. உன்னை கொண்டு ஆண்டவர் பாழாய் போனதான இடத்தை ஆண்டவர் விளைநிலமாய் மாற்றப் போகிறார். பாழாய் கிடந்தான காரியங்களை அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். வேதம் அதுதான் சொல்கிறது. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமாலை எடுப்பித்து, பூர்வத்தில் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவைகளை திரும்ப பெறப் போகிறாய். நீ எழுந்து காரியங்களை நடப்பி என்று சொன்னதான தேவன், நீ எழும்பி காரியங்களை நடத்தும்படியாய் உன்னை ஆண்டவர் நிறுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, காரியங்களை செய்யும்படியாய் உனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் உனக்கு இடையூறாய் இருந்தார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய காரியத்திற்கு இடையூறாய் இருந்தார்களோ அவர்களிடம் விடுதலை கொடுத்து உனக்கு சமாதானத்தை கொடுத்து தலைமுறையாய் இடிந்து கிடந்தான பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். தலைமுறை ஒருவேளை உன் தாத்தனுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், உன் அப்பா அதை ஆளுகை செய்ய முடியாது இருக்கலாம், மகன் அதை ஆளுகை செய்ய முடியாது இருக்கலாம்,
பேர பிள்ளைகள் அதை ஆளுகை செய்யும்படியாய் இன்றைக்கு உன்னை கொண்டு பாலாய் கிடந்ததான காரியங்களை எடுத்து கட்டும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்ய போகிறாராம். உன்னுடைய வம்சத்தின் காரியங்களை பார்க்கும்படியாய் உன்னை ஜீவனோடு கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். சமாதானமற்ற நிலைமையிலே ஆண்டவரே இவ்வளவு காரியம் இருந்தும் காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லையே, சமாதானம் இல்லை என்று நினைத்ததான காரியத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மறுஜாதியார் இன்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. அந்நிய மக்கள் உங்களுடைய காரியங்களை பார்க்கும்படியாய் அல்ல, உங்களிடத்தில் வேலை செய்யும்படியாய், உங்களுடைய சமாதானத்தை கெடுத்ததான எந்தெந்த மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்கள் உங்களிடத்தில் வந்து வேலை செய்யும்படியாய், உங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கும்படியாய் அந்நிய புத்திரர்கள் உங்களுடைய பண்டகை ஆட்களை, உங்களை திராட்சை தோட்டத்தையும் அவர்கள் சேவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அதிலே வேலையாட்களாய் இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். பாழாய் கிடைக்கும்படியாக செய்ததான காரியத்தை ஒரு கூட்ட மக்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை எடுப்பித்து நடத்துகிறது மாத்திரமல்ல, யாரெல்லாம் உனக்கு இடையராய் இருந்தார்களோ அவர்கள் அந்த இடத்திலே வந்து வேலை செய்யும்படியாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப் போகிறார். அதுதான் நீதின் கனியாகிய சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் பிரபு அல்லவா? அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் போது சமாதானத்தை விதைக்கப்படுகிறது. அப்போது சமாதானத்தை விதைக்கப்படும் போது அந்த விளைச்சல் இப்படியாய் மாறுகிறதாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அன்பு தேவஜனமே, உங்களை ஆசாரியர்கள் என்று சொல்வார்கள். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை. யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்படியாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டதான பலவிதமான போராட்டங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் அது உன்னுடைய இடங்களை சேதப்படுத்தினாலும் ஆண்டவர் உன்னை கொண்டு காரியங்களை எடுப்பித்து நடத்தும்படியாய், அவர்கள் வாயிலே காரியங்கள் பேசும்படியாய், அவர்கள் உங்களுடைய ஸ்தலத்திலே வந்து வேலை செய்யும்படியாய், உங்கள் இடத்திலே வந்து வேலை செய்யும்படியாய் நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று சொல்வார். இவர் ஆண்டவருடைய பிள்ளை. நம்ம எவ்வளவு நாள் சமாதானம் இல்லாமல் இருந்தோம் அல்லவா? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் ஜாதியின் செல்வத்தை அனுபவித்து மற்றவருடைய காரியங்களை நாம் அனுபவிக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். நம்மளை ஒடுக்கினார்கள் அல்லவா? நடுநடுங்கி போனோம், ஒடுங்கி போனோம். ஆண்டவரே, இதற்கு ஒரு முடிவில்லையா? எப்படி என்று நடுநடுங்கி போனதான காரியத்தில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அதனுடைய காரியங்களை அனுபவிப்பீர்கள். அவர்கள் மகிமைக்கென்று மேன்மை பாராட்டுவார்கள். மற்றவர்கள் உன்னை யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ, கேவலமாய் பேசினார்களோ அவர்கள் உங்களை மேன்மை பாராட்டுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் கனியாகிய நித்திய மகிழ்ச்சி அவர்கள் பேரில் உண்டாகும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை. நீ எவ்வளவாய் வெட்கத்தை அனுபவித்தாயோ, நீ எவ்வளவாய் கடினத்திலே கடந்து போனாயோ, ஆண்டவர் சொல்கிறார், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை, மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கி இருக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற வாக்கின் வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்வது உண்மை என்றால் இனி உன் குடும்பத்தில் வெட்கமே இல்லை.
ஆண்டவர் இரட்டத்தனையான நன்மைகளை தரப்போகிறார். நீ எதையெல்லாம் இழந்தாயோ ஆண்டவர் அதற்கு மாறாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். யோபினுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே. அநேக கேலி செய்தார்கள், பிரயாசம் பண்ணினார்கள். ஆனால் அவருடைய ஜெபத்திலே அவர் உறுதியாய் இருந்து பிறருக்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களை மாற்றி இரட்டத்தனையான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கு உங்களுக்கும் கொடுப்பார். சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் மக்களே, இயேசுடைய வார்த்தை வல்லமை உள்ளதான வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்பது உண்மை என்றால், கீழ்ப்படிவது உண்மை என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். நித்திய உடன்படிக்கை. ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை செய்கிறார். அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். என்ன? நீதின் கனியாகிய சமாதானத்தில் நடப்பிக்கிறவரான உடன்படிக்கை. நாம் அந்த நீதின் கனியிலே சமாதானத்தின் உடன்படிக்கையிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் அன்பு கூற வேண்டும். சமாதானத்தை விரும்புகிற மக்களாய் மாற வேண்டும். தேவையற்ற காரியத்திற்காக நீ யோசிக்காத. உனக்கு சமாதானத்தை ஆண்டவர், அதுதான் உடன்படிக்கை. எவ்வளவு நாள் பாழாய் கிடந்ததான இடத்தை ஆண்டவரை கட்ட முடியவில்லை. தலைமுறையான இடம் செய்ய முடியவில்லை, ஒன்றுமே செய்ய முடியவில்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு யாரெல்லாம் இடர்களாயிருந்தார்களோ அவர்களை மாற்றி உன்னிடத்தில் கொண்டு வரும்படியாய், உன்னை கொண்டு காரியங்களை செய்யும்படியாய். அதுதான் சொல்லப்படுகிற அடுத்த வசனத்துல, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அன்பு தேவஜனமே, உங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்வார்கள். இதுதான் விதைக்கப்படுகிற விதை. நீதின் கனியாகிய சமாதானத்தினாலே நடப்பிக்கிறவர்களாய் இருப்பது உண்மை என்றால் இப்படிப்பட்டதான விதையிலே நாம் விதைக்கப்பட வேண்டும். அதுதான் வேதம் அழகாய் சொல்லிவிட்டது. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே. எப்படி? அவர்களை பார்க்கிற யாவரும், உங்களை பார்க்கிற யாவரும் என்ன சொல்வார்கள்? ஒரு மனுஷனுடைய தயவல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் அது ஒருவனும் ஒரு காலம் தடை செய்யவே முடியாது. மனிதனுடைய ஆசீர்வாதம், ஒரு வேளை நீ உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களிலே ஒரு வேலைக்கோ மற்ற காரியத்திற்கோ மற்ற ரெக்கமெண்டேஷன் மூலியமாய் கடந்து போனால் சொல்வார்கள், என்னால் வேலை கிடைத்தது, என்னால் உயர்வு. ஆனால் இங்கு அப்படி அல்ல. கர்த்தரால் ஆசீர்வதிப்பு. தேவனே நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் நீ எதை விரும்புகிறாயோ அதை தேவனே கொடுக்க. நீ அழுது கொண்டிருக்கிறாய், இன்னுமா என் மகனுக்கு நல்ல ஒரு மணமகட்டி கிடைக்கவில்லையே, என் மகளுக்கு நல்ல ஒரு கணவன் வேண்டும், மணவாளன் வேண்டும், என் மகளுக்கு பிள்ளை வேண்டும், என் குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட காரியம் வேண்டும், அநேக இடங்கள் பாழாய் கிடைக்கிறதே, இந்த இடங்களெல்லாம் நான் சரி செய்ய வேண்டும். வேதனை தான். ஆண்டவர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். நீ அவரோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ய போகிறாராம். நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். எப்படி? கர்த்தரால். அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ். பார்த்தீர்களா? சத்தியத்தின் திருவார்த்தை எவ்வளவு மகிழ்ச்சியான. கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அலங்கரிக்கிற தேவன் உன்னை அலங்கரிக்க போகிறாராம். ஒரு மணவாளன் மணவாட்டி எப்படி ஒரு அலங்காரமாய் இருக்கிறார்களோ அந்த விதமான அலங்காரத்தை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். அதுதான் சமாதானம். மற்றவர்கள் சொல்லும்படியாய்
அதுக்கு அடுத்த வசந்த வாசிங்கள். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை விளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். விதைக்கப்படுகிற விதை முளைக்கப்பட போகிறதாம். இந்த மாதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தராகிய தேவன் நீதின் கனியாகிய சமாதானத்திலே நடப்பிக்கிறவர்களா இருப்பது உண்மை என்றால் சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறீர்கள். அந்த விதையானது முளைக்க பண்ணும்படியாய் ஆசீர்வாதம் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் நீ அழுகிறாயா? கவலைப்படாது, கலங்காது. நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னுடைய தேவைகள் என்ன என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் காரியங்கள் என்ன ஒவ்வொன்றாய் காரியங்களை புதிக்க முடியாது. ஆண்டவர் மனமகிழ்ச்சியான காரியங்களை, ஒரு மனவாளன் மனவாட்டி எப்படி அலங்காரமாக இருக்கிறார்களோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அப்படியாய் உன் குடும்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறது, ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களுக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுத்து விட்டார். உனக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இன்று செய்ய போகிறார். அது இப்பொழுதே செய்ய போகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீ சொல்லிவிட்டீர். நீ சொன்னால் சொன்னதுதான். ஒருவரும் அதை மறுக்கவும் மாற்றவே முடியாத ஆண்டவரே, நீதின் கனியாகிய சமாதானத்தில் நடப்பிக்கிறவர்களாய் சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் இருப்பது உண்மை என்றால் இந்த விதைப்பானது விதைக்கப்படுகின்ற காரியங்கள் அவைகள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எத்தனை ஆசீர்வாதங்கள்! ஆண்டவரை பாழாய் கிடந்ததான இடங்களை மாற்றுகிறீர். ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான நன்மை, முடியாது நினைத்ததான காரியங்கள் முடிய போகிறது. இப்படி அநேக காரியங்களை இன்றைக்கு வேத வசனத்தை கொண்டு நீர் எங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறீர் ராஜா. சத்தியத்தின் திருவார்த்தை எனக்கு போதிக்கப்பட்டது என்ற மகிழ்ச்சியில ஒவ்வொரு மக்களும் ஆனந்த தைலத்தை ஆண்டவரே உணர்கின்ற மக்களாய், மகிழ்ச்சியை உணர்கின்ற மக்களோடு கூட நீ பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், ஒவ்வொரு மக்களும் அநேக மக்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அநேக மக்கள் ஜெபித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, தேவ செய்தி கேட்கும்போது ஆண்டவரே அநேக ஆண்டவரே தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அவருடைய எண்ணங்களை, அவர் எந்த காரியத்தை அறிந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபித்துக் கொள்கிறார்களோ, கடந்த நாட்களில் யாரெல்லாம் ஜெப விண்ணப்பத்தை வைத்தார்கள் என்பது அப்பா உமக்கு தெரியும். அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய மாறுதலாய் மாற்றி ஆண்டவரே சொல்லப்பட்டதான வசனத்தை விதைத்து ஆண்டவரே இந்த நாட்களிலே மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அப்படியா என் மக்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கிற மக்கள் அதை பெற்றுக்கொள்ள நீர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து விட்டீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த உணர்வுக்காய் நன்றி. கேட்ட மக்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற மக்களை பலவீனம் மாற்றினதற்காய் நன்றி. சுகத்தை கொடுத்த தேவன் உமக்கு நன்றி. திருமணமாகாத பிள்ளைக்கு நல்ல ஒரு மணமனை கொடுத்ததற்காக நன்றி. மணமகளை கொடுத்ததற்காக நன்றி. வேலை இல்லாத பிள்ளைக்கு வேலையை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இப்படியாய் நன்றி என்று சொல்லுகின்ற வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.